ஜூலை 8 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. ஆவியில் விடுதலை. இன்றைய வேத வாசிப்பு அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 22 வரை. அவராலேயன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்கொண்டு, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே. அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள். அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். குறிப்பு வசனம்: பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அப்போஸ்தலர் 4:13. வானூர்தியின் முன்னோடிகளான ஆர்வில்லுக்கோ வில்பர் ரைட்டுக்கோ விமான ஓட்டிக்கான உரிமம் இல்லை. இருவரும் கல்லூரிக்கும் செல்லவில்லை. அவர்கள் பறக்க வேண்டும் என்ற லட்சியமும் தைரியமும் கொண்ட மிதிவண்டி பழுது பார்ப்பவர்கள். டிசம்பர் 17, 1903 அவர்கள் ரைட் ஃப்ளையர் என்ற பறக்கும் இயந்திரத்தை 4 முறை மாறி மாறி பறக்கச் செய்தனர். அவற்றில் அதிகபட்ச பயண தூரம் 1 நிமிடமே நீடித்தது. ஆனால் அது நமது உலகையே மாற்றிவிட்டது. பேதுருவுக்கும் யோவானுக்கும் பிரசங்கிக்கும் உரிமம் இல்லை. இருவரும் வேதாகம கல்லூரிக்கு சென்றதும் இல்லை. அவர்கள் மீனவர்கள். இயேசுவின் ஆவியால் நிரப்பப்பட்டு தைரியமாக நற்செய்தியை அறிவித்தனர். அவராலேயன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ரைட் சகோதரர்களின் சுற்றத்தார் உடனடியாக அவர்களின் சாதனையை பாராட்டவில்லை. அவர்களின் சொந்த ஊர் செய்தித்தாள் அவர்களின் கதையை நம்பவில்லை. உண்மையாக இருந்தாலும் அவர்கள் பறந்தது குறுகிய தூரமாக தான் இருக்க முடியும் என கூறியது. பல முறை அவ்வாறு பறந்து சாதனை புரிந்த பின்னரே அவர்கள் உண்மையிலேயே என்ன செய்தார்கள் என பொதுமக்கள் அடையாளம் கண்டு கொண்டனர். மத தலைவர்களுக்கு பேதுருவையும் யோவானையும் பிடிக்கவில்லை. மேலும் இயேசுவை பற்றி மற்றவர்களிடம் சொல்வதை நிறுத்தும்படி கட்டளையிட்டார்கள். பேதுரு முடியவே முடியாது என்றான். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். நீங்களும் அங்கீகரிக்கப்பட்ட பட்டியலில் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் மற்றவர்களால்
தூற்றப்பட்டிருக்கலாம், பரவாயில்லை. இயேசுவின் ஆவி உங்களிடம் இருந்தால் அவருக்காக தைரியமாக வாழ விடுதலையுடன் நீங்கள் இருக்கிறீர்கள். எந்த பணி அல்லது நபர் உங்களை தகுதியற்றவர்களாக உணரச் செய்கிறது? இன்று அந்த சவாலில் அடியெடுத்து வைப்பதற்கு பரிசுத்த ஆவியின் உள்ளார்ந்த பிரசன்னத்தை நீங்கள் எவ்வாறு நம்பலாம்? அன்பான இயேசுவே, நான் உம்முடையவன். நீர் விரும்பும் வழியில் என்னை பயன்படுத்தும். ஆமென்.